வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு முறை சார்லி சாப்ளின் அவர்களை சந்தித்த ரசிகர்கள், நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் ஒரு நகைச்சுவையை சொல்ல தொடங்குகிறார். அந்த நகைச்சுவையை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைத்தட்டி சந்தோஷமாக சிரிக்கிறார்கள். இரண்டாவது முறையாக மறுபடியும் அதே நகைச்சுவை. அப்போது 50 விழுக்காடு மக்கள் மட்டும் சந்தோஷமாக அதனை கேட்கிறார்கள். மூன்றாவது முறையாக மறுபடியும் அதே நகைச்சுவை. அப்போது 25 விழுக்காடு மக்கள் மட்டும் அதனை கேட்டு ரசிக்கிறார்கள். நான்காவது முறையாக அந்த நகைச்சுவையை சொன்னபோது அரங்கமே அமைதியாக இருக்கிறது. எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லை. பிறகு அவர் சொல்கிறார், உங்களுக்கு மறுபடியும் ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதே உங்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது உடனடியாக உங்களுக்குள் வருத்தம் ஏற்படுகிறது. அதனை எத்தனை முறை நினைத்தாலும் உங்களால் வருத்தப்பட முடிகிறது. ஒரு நகைச்சுவைக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, ஆனால் வருத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ஆகையால் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் மட்டும்தான் என்று சொல்கிறார். எதனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும், எதனை தூக்கி போட வேண்டும் என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய கைகளில் என்று அழகான ஒரு பதிலை தருகிறார். புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நாம் மட்டும்தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.